ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மனிதனுடைய அறிவு கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள துடிக்கணும். நமக்குள்ள ஒரு பசி உண்டாகணும். அது என்ன பசின்னா, தேவன் எப்படிப்பட்டவர். சகேயு இப்படி பசியுடையவராய் காணப்பட்டார். அதனால தான் வேகமாக மரத்தில் ஏறினார். அவர் குள்ளமான சகேயு, குட்டையாக இருந்தார், சின்னதாக இருந்தார். அதனால அவருக்கு ஒரு ஆசை, இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படிக்கு அவர் எங்கே ஏறினாராம்? மரத்து மேலே ஏறினாராம். மரத்து மேலே. அப்படிதான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, யோபுவின் புஸ்தகத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு. அதில் பசித்தவன் முட்செடியில் இருந்து விளைச்சலை எடுப்பானா. முட்செடியில் இருந்தால் கூட, முள்களுக்கு மத்தியில் அந்த விளைச்சல் இருந்தால் கூட பசி அவனுக்கு தாங்க முடியாது. பார்த்தீங்களா? பசி தாங்க முடியலனால சுற்றி முள்ளாக இருக்கிறத அவன் பார்க்க மாட்டான், உள்ள என்ன விளைச்சல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பான். அப்போ நம்ம இயேசுவை, அவருக்குள்ள என்ன இருக்கிறது, அவருக்குள்ள இருக்கிறது என்ன, அது எனக்குள்ளாய் வர வேண்டுமே என்று சொல்லி அந்த தாகத்தோடு கூட அவரை பார்க்கிறவர்களாய் நாம் கடந்து வருவோம். தாகமும் வேகமும் நமக்கு இருக்கும்போது நம்மேல் அவர் தாகமுள்ள தேவன். அதான் இயேசுவின் மேல் தாகம், இயேசுவின் மேல் ஆசை. இயேசுவின் மேல் தாகம் உள்ளவர்கள் நிறைய பேருக்கு எதில் தாகம் இருக்குன்னா, ஆலயத்தின் மேல் தாகம் உள்ளவர்கள். ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? ஆலய தாகம் மிகுந்தவர்கள். இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், நிறைய இடங்களில் ஆலயத்தை குறித்த கொண்டாட்டம், ஆலய கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கோம். சுற்றி சுற்றி ஆலய கொண்டாட்டங்களை பார்க்கலாம். எங்கே பார்த்தாலும் பெரிதாய் கட்டப்பட்ட பெரிய பெரிய ஆலயங்கள், அதை குறித்த கொண்டாட்டங்கள். அப்போ மனிதன் தான் ஒரு ஆலயம் என்பதை நினைவு கூறுகிறவனாக இருக்கிறானா, இல்லை கட்டப்பட்ட ஆலயத்தை குறித்த தாகம், ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் அவனுக்கு இருக்கும்? ஆலயத்துக்குள்ளே வந்து இதை பேசலாமா, ஆலயத்துக்குள்ளே வந்து இதை செய்யலாமா, அந்த வைராக்கியம், பாரம்பரிய வைராக்கியம், ஆலயத்தை குறித்த பாரம்பரியம், அது மனுஷனுக்குள்ளே எப்படி இருக்குன்னா, அது ஒரு வைராக்கிய தீயாக எரிந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுல ஆராய்கிறத நம்ம ஒரு ஆவலுள்ளவர்களாக இருப்போம் என்றால், தேவன் தம்மை நமக்கு அதிகமாய் வெளிப்படுத்துவார். தனிமையின் நேரத்தில், கைவிடப்பட்ட நேரத்தில், துன்பப்படுத்தப்பட்ட நேரத்தில், நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தருடைய அருமை நமக்கு புரியும். அவருடைய அருகாமையை நம்ம விரும்புவோம். அவருடைய அருமை, அவருடைய நெருக்கத்தை நம்ம விரும்புவோம். உலகத்தின் நெருக்கத்தின் நேரத்தில் அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறதான ஒரு உறவை நாம் விரும்பி அவரோடு கூட வந்து அமர்ந்திருப்போம். அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உடையுதப்பா. நான் நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதையா. நெஞ்சிலே ஓர் ஊற்று, அது நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மூழ்கணுமே, மறுரூபமாகணுமே. எல்லா மனிதர்கள் மூழ்கணுமே, மறுரூபமாகணுமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதையா. தேங்க்யூ லார்ட். அவரை பார்க்கும்போது நம்முடைய இதயம் உருகுகிறது, நெஞ்சிலிருந்து ஒரு ஊற்று பாய்ந்தோடுகிறது. அதுதான் அவர் மேல் கொண்ட நேசமும் பாசமும். அதே பாசத்தோடு நேசத்தோடு நம்ம மத்தியில் அவர் வந்திருக்கிறாரே.
ஹல்லேலூயா. அணைக்கும் கரங்கள், அது ஆணி பாய்ந்த கரங்கள் அல்லவா? அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சும் உருகுதையா. நினைவுகளில் தேவன் அமர்ந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளை ஒரு உயிரோட்டம் உள்ளதாய் மாற்றுகிற தேவனாய் அவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை துதித்து, அவரை ஆராதித்து, அவரை பாடி, அவரை புகழ்ந்து, அவரை மேன்மைப்படுத்தி, உன்னதங்களில் உயர்ந்தவரை, உன்னதங்களில் இருக்கிறவர், உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவர் நம் உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறாரே என்று சொல்லி அப்பாவை பூஜிக்கிற நேரம்தான் இந்த நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்ம மேல வந்து இறங்கி இருக்கிறது பிரியமானவர்களே. சத்துருடைய சகல திட்டங்களையும் முறியடிக்கிற தேவனாய் நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்ருவின் கிரியைகள் முறியடிக்கப்படுகிறது. சத்ருவின் திட்டங்கள் நிர்மூலமாகிறது. தான் வெட்டின குழியில் தானே விழுகிறான். அப்பாப்பா, சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும், வியாகுலம் என்னை விரட்டிடினும், சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும், வியாகுலம் என்னை விரட்டிடினும், நேசரித்தம் இன்ப சத்தம் இந்திடுவாரா, நேசரித்தம் இன்ப சத்தம் இந்திடுவார். தேங்க்யூ லார்ட். அவருடைய சத்தத்தை கேட்க, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஜனங்களாய், அவரோடு கூட அமர்ந்திருக்கிற ஜனங்களாய். அன்றைக்கு பந்தி இருந்தார்களே சீஷர்கள், அதை போல அவரோடு கூட பந்தி இருக்கும்படி வந்திருக்கிற ஜனங்களாய், வார்த்தை என்கிற பந்தியில் அமர்ந்திருக்கிற ஜனங்களாய். ஆண்டவர் யார் யாரை முன்குறித்து இருக்கிறீரோ அவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உமை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறேன். மனுஷன் எங்களுக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறேன். கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறேன். கர்த்தர் எங்கள் அருகாமையில் இருக்கிறேன். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறேன். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். தேடியும் காணாதிருப்பாய். நீ தேடுவ, ஆனா அவங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அவர்கள் காணாமல் போவார்கள். அந்த வியாதி காணாமல் போகும். தேடியும் காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட நேரத்தில் எல்லாம் கர்த்தர் நமக்கு உடன் பங்காளியாய் வருகிறவர் என்பதை மறந்து போக வேண்டாம். அவர் நமக்கு உடன் பங்காளியாய் இருக்கிறார். அவர் உடன் பங்காளியாய் இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், முச்செடியில் இருந்து விளைச்சலை எடுத்து பறித்து கொடுக்கும்படி வருகிறான் பசியா இருக்கிறவன். அந்த பசியா இருக்கிறவனிடத்தில் இருக்கிற பொருளை கொள்ளையாடும்படிக்கு வருகிறான் பரிகாரம். திருடுகிறவன் ஓடி வந்து அதை எப்படி கொள்ளையடிக்கலாம், அவன் ஆஸ்தியை நம்ம எப்படி விழுங்கலாம். சுற்றி சூழ கொள்ளையடிக்கிற கூட்டங்கள், கூட்டங்களுக்கு மத்தியில் ஒருவேளை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறபடினால் ஹல்பர் ரக்க நஷந்தர பிகாந்தட ரிபி கபலபா. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் ஒரு வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவராய் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். ஏசாயா 17:14 கர்த்தர் கொடுக்கிறார். இந்த தீர்க்க தரிசனமான நேரத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இதோ சாயங்காலத்திலே கலக்கம் உண்டாகும், விடியற் காலத்திற்கு முன் அவர்கள் ஒளிந்து போவார்கள். இதுவே நம்மை கொள்ளையாடுகிறவர்களின் பங்கும் நம்மை சூறையாடுகிறவர்களின் வீதமாயிருக்கும். அப்போ நம்மை திருடுவதற்கு, நம்முடைய ஆஸ்தியை, நம்முடைய ஆசீர்வாதத்தை, நமக்கு வரவேண்டிய நன்மைகளை திருடுவதற்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு பங்கு கொடுக்கிறார். விடியற் காலத்திற்கு முன் ஒளிந்து போவார்கள்.
சாயங்காலத்தில் கலக்கம், அவர்களால் நமக்கு கலக்கம் உண்டாகிறது, வேதனை உண்டாகிறது. ஓ ஆண்டவரே, என்ன செய்வோம் என்று சொல்லி தேவ சமூகத்துக்கு ஓடின பொழுது அவர்கள் ஒளிந்து போவார்கள், அவர்கள் ஒளிந்து போவார்கள், தேடியும் காணாதிருப்பார். இதோ சாயங்காலத்திலே கலக்கம் உண்டாகும், விடியற்காலத்திற்கு முன் அவர்கள் ஒளிந்து போவார்கள். இதுவே நம்மை கொள்ளையாடுகிறவர்களின் பங்கும் நம்மை சூறையாடுகிறவர்களின் வீதமாயிருக்கும். கர்த்தர் நல்லவர், என்றென்றைக்கும் நம் பட்சத்தில் அவர் இருக்கிறார். நமக்கு விரோதமாக இருக்கிற கூட்டங்களின் செட்டைகள் முறிக்கப்பட போகிறது. ஒருவேளை இப்பொழுது கூட ஆண்டவரே, என்னை விரோதிக்கிறவர்கள் இப்படி என்னை சுற்றிலும் பறந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் இருக்கலாம். அவருடைய செட்டைகளை கர்த்தர் முறிக்கிறார். அந்த செட்டைகள் முறிக்கப்படுகிற நேரம் இது, செட்டைகள் முறிக்கப்படுகிற நேரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். இன்றைக்கு நம்ம மத்தியில் கர்த்தர் வைராக்கியம் உள்ளவராய் கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நம்ம சீக்கிரத்தில் பார்த்துடலாம். சகரியா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சீயோனே, சீயோனே என்று சொல்லி கர்த்தர் விரும்பி நம்மை பார்த்து அழைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், கர்த்தருடைய மனவாட்டிகளாய் இருக்கிறோம். நமக்காக அவர் வைராக்கியம் கொள்ளுகிற தேவனாய் இன்றைக்கு வந்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஓ சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், மகா உக்கிரமான வைராக்கியம். கர்த்தர் மிகவும் வைராக்கியம் நிறைந்த தேவன். நாமளும் நல்ல காரியங்களுக்கு வைராக்கியம் கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தம் செய்வதற்கு, தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு நமக்கும் வைராக்கியம் தேவை. அவர் எப்படிப்பட்டவர் என்றால், யாருக்கு எதை நியமித்து வச்சிருக்கிறாரோ அதை அவனுக்கு நூல் போட்டு பங்கிட்டு கொடுக்கிற தேவன். மற்றவருடைய பங்குகளை நீ வாரிக்கொள்ள நினைக்கக்கூடாது, மற்றவருடைய பங்குகளை நீ எடுக்க நினைக்காத. கர்த்தர் எப்பேற்பட்ட தேவன் தெரியுமா? யாருடைய பங்கையும் நம்ம பறித்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஒரு நாளும் நடத்துகிற தேவன் அல்ல. தம்முடைய பிள்ளைகளுக்காய் வைராக்கியம் கொண்டவர் தான். அதே நேரத்தில் பாருங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்த பொழுது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க. அவனுக்குள்ள ஆசீர்வாதம், அவரால் குறிப்பிடப்பட்ட ஆசீர்வாதம் அவனுக்குரியதான். அதை யாரும் எடுக்கக்கூடாது என்பதில் மிகவும் சரியான குறிக்கோளுடையவராய் அவர் இருந்தார். உபாகமம் 2:5 பாருங்க. ஜனங்கள் எல்லாம், இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வருகிற பாதைகள், சிவந்த சமுத்திரத்தில் போகிற வழியாய் வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணி அநேக நாள் சேயீர் நாட்டை சுற்றி திரிந்தார்கள். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இந்த அந்த சேயீர் மலை தேசத்தார், அதாவது ஏசாவுனுடைய ஜனங்கள் இருக்கிற இடம், இதை நீங்கள் சுற்றி திரிஞ்சது போதும். ஏசாவின் புத்திரராகி உங்கள் சகோதரின் எல்லையை நீங்கள் கடக்க போகிறீர்கள். அதனால் அவங்க உங்களுக்கு பயப்படுவாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணணும், அதெல்லாம் நார்மலாக நடக்கும். உங்களுக்கு அவங்க பயப்படுவாங்க, அதெல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு கண்டிஷன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றாரு பாருங்க. ஒரு கண்டிஷன் வைக்கிறாருங்க. நம்ம நினைப்போம், நமக்கு வைராக்கியம் செய்கிறவர் நம்முடைய ஆசீர்வாதத்தை பாதுகாக்கிறவராக இருப்பார், நம்மோடு கூட இருக்கிறான்னு சொல்லுவோம். ஆனால் ஒன்று மட்டும் உண்மைங்க, அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப உண்மை உள்ளவர். நம்ம ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போதும் அவருடைய உண்மை தன்மையை நம்ம பார்க்க முடிகிறது. உண்மை தன்மை அங்கே பாருங்க. அவர் சொல்கிறாரு உபாகமம் 2:5, அவர்களோடு போர் செய்ய வேண்டாம், அவர்கள் தேசத்தில் ஒரு அடி நிலமும் உனக்கு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறேன். யாருடைய சுதந்திரத்தையும் நீ பறித்து கொள்ள வேண்டும் என்று எண்ணம் வைக்காதே. மற்றவருடைய சுதந்திரத்தில் தலையிடுவதற்கு கர்த்தர் உனக்கு அதிகாரம் கொடுக்கல. மற்றவருடைய சுதந்திரத்தை பிடுங்கலாம், மற்றவருடைய சுதந்திரத்தை வாயில போட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லி சுற்றி திரிகிற ஜனத்திற்கு ஒரு எச்சரிக்கை. இது ஒரு எச்சரிக்கை செய்தி. ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொன்னார்? யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்று சொன்னார். ஆனால் பிரயாண கால திட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சேயீர் மலை நாட்டை அப்போ சுற்றி திரிந்து நடந்தது போதும். நீங்கள் கிராஸ் பண்ணி வர வேண்டிய டைம் ஆயிடுச்சு. ஆனால் கிராஸ் பண்ணி வரும்பொழுது அவங்கக்கிட்ட நீங்கள் போர் செய்யக்கூடாது, அவங்க கூட நீங்கள் சண்டை போடக்கூடாது. அவங்க தேசத்தில் ஒரு அடி நிலம் கூட உனக்கு கொடுக்க மாட்டேன், என்னை ஏற்கனவே அவனுக்கு சுதந்திர பாகமாக பிரித்து கொடுத்துட்டேன்றாரு.
இன்னைக்கும் மற்றவர்களுடைய சொத்து சுதந்திரங்கள் மேல் ஆசை உள்ளவர்களாய் அதை இச்சித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று யார் யாருடைய இருதயத்தில் எண்ணத்தில் திட்டம் இருக்கிறதோ இன்றைக்கே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஒருவேளை சொந்த சகோதர சகோதரிகளுடைய சொத்துக்களாயோ நகையாவோ பணமாக இருக்கலாம். கர்த்தர் யாருக்கென்று நியமித்து வைத்தாரோ அது அவர்களுக்குரியதான். அதை தொடுப்பதற்கோ எடுப்பதற்கோ கர்த்தர் அதிகாரம் கொடுக்கவே மாட்டாருங்க. ஒரு நாளும் கர்த்தர் அதை அதிகாரம் கொடுக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அதே தேவன், மாறாத தேவன். அதே போல உபாகமம் 2ஆம் அதிகாரத்தில் அதே 9ஆம் வசனத்தை பாருங்க. நீங்கள் பாருங்க, அப்படி அந்த வழியாய் போய் திரும்ப மோவாப் வனாந்தர வழியாய் வந்தோம்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமான்னு சொல்கிறாரு, அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோடு போர் செய்யாமலும் இரு, அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கொடேன். தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய பெயர் சொல்றதுக்கு அழைத்து வருகிற ஜனங்கள், ஆர் என்னும் பட்டணத்தின் சீமையை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். யார் யாருக்கு என்னென்ன சுதந்திரத்தை நான் கொடுத்தேனோ அந்த சுதந்திரத்தை நீ தொடுறதுக்கு உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கல. மோவாப் புத்திரருக்கு கர்த்தரை வருத்தப்படுத்தினார்கள். ஆனால் தேவன் மோவாபை கூட வருத்தப்படுத்த வேண்டாம்னு சொல்றாரு. பாருங்க எவ்வளவு நல்ல தேவன் அவன். ஏசாவை வெறுத்தேன், அவன் துன்மார்க்கத்தின் எல்லை என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் அவன் தேசத்தில் கூட ஒரு அடி நிலம் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொல்கிறார். வைராக்கியம் உள்ள கர்த்தர். அதனால தான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் இன்றைக்கு கடும் வைராக்கியம் உள்ளவராய் நமக்காக வழக்காடுகிறவராய் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவோம் பிரியமான பிள்ளைகளே. கர்த்தர் நல்லவர். ஒரு நாள் பாருங்க, எதிரி பிடிக்கல, ஆனால் அவனுடைய சுதந்திரத்தை நீ தொடக்கூடாதே. பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சாதிருப்பாயாக. பிறனுக்குள்ள யாதொன்றையும் நீ என்ன செய்யக்கூடாது, இச்சிக்க கூடாது. அவனுக்கு உரிய ஆசீர்வாதத்தை அவனவனுக்கு தான் கொடுப்பேனாரு. கர்த்தர் நல்லவர். மத்தேயு 15:23 ஒரு சகோதரிட்ட கர்த்தர் தெளிவாக சொல்லுவார், நான் யாருக்காக மட்டும்தான் வந்தேன், இஸ்ரவேல் வீட்டார் எடுத்திருக்கே. அவள் வரா, என் பிள்ளை கானானிய ஸ்திரீ. அவள்கிட்ட சொல்றாரு, என் பிள்ளை கொடிய பிசாசினால் வேதனைப்படுறான்னு சொல்லும்போது சொல்றாரு, அவளுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லாதபடி இவ அப்படி பேசாமல் இருக்கிறாரு. சீஷர்கள்லாம் வந்து, ஐயா நீங்கள் பேசாமல் இருக்கீங்களே, இவ கூப்பிட்டுட்டே இருக்காளே, இவளுக்கு ஒரு பதில் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல. மற்றபடி அல்ல. ஸ்ட்ரிக்டான பதில் சொல்ல வேண்டிய இடத்துல ஸ்ட்ரிக்டாக கர்த்தர் பதில் சொல்லுகிறார். அதற்கப்புறம் இறங்கினார், அது வேறு விஷயம். ஆனால் இந்த இடத்துல அவர் என்ன பண்ணலை, தன்னுடைய ஜனங்கள் தன்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கொள்ளையடிக்கும்படி விடலை. அதனால தான் நமக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னார், கொள்ளையாடுகிறவர்களுக்கு ஒரு பங்கு வச்சிருக்கிறேன், அவர்கள் அழிந்து போவார்கள். எசையா தீர்க்க தரிசி மூலமாய் கர்த்தர் நமக்கு முதலாவது தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்தாரே. ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் வாசிச்சுக்கிட்டே வாங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அம்மோன் புத்திரருக்கு எதிராக சேரப்போகிறாய், நீ அவர்களை வருத்தப்படுத்தவும் அவர்களோட போர் செய்யவும் வேண்டாம். அம்மோன் புத்திரரின் தேசத்தில் ஒன்று உனக்கு சுதந்திரமாக கொடேன், அதை லோத் புத்திரருக்கும் சுதந்திரமாக கொடுத்தேன். ஹல்லேலூயா. அம்மோன் புத்திரத்தை நீ பிரச்சனை பண்ணக்கூடாது, மோவாபை நீ பிரச்சனை பண்ணக்கூடாது. நீ சேயீர்மலை தேசத்தானாகிய ஏசாவின் புத்திரர்களோடு நீ பிரச்சனை பண்ணக்கூடாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தில் தலையிடுவதற்கு உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கலை. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர் என்று விளங்க பண்ணுவதற்கு இதை விட வேற மேலா என்ன சம்பவம் வேணுங்க? ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறான்னு சொன்னோடனே அவனுக்கு எதிரடியாக என்ன செய்யணுமோ நிலத்தை ஈச்சித்து எடுக்கிற கூட்டம் உனக்கு ஐயோ. நிலத்தோடு நிலத்தை கூட்டுகிற ஒரு அடி நிலத்தை கூட கூட்டி எடுக்காதீங்க. விட்டு கொடுக்க சொல்லுகிற தேவன் அவர். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நம்முடைய நிலங்கள் நம்மிடத்தில் திரும்பி வரப்போகிறது. தீர்க்க தரிசனமான வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா.
எதிரிகள் எதை எதை நம்மிடத்துல கொள்ளையடிச்சிட்டு வச்சிருக்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாயிற்று. திருப்பி கொள்ளுகிற நேரம் நமக்கு வந்திருக்கிறது. அவர்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் அவர்களுக்கு வந்திருக்கிறது. இஸ்ரவேல் தான் தேசத்தை சுதந்திரிக்கிறவர்களின் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தன் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்களின் தேசத்தை இஸ்ரவேல் சுதந்திரித்துக் கொள்வான். நீங்கள் நினைக்கிறீங்களா ஒருத்தவங்களுடைய இடத்த நம்ம சீக்கிரமாக எடுத்துட்டோம்னு சொல்லி? இல்லை. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் கொள்ளையடித்து எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கொள்ளையெல்லாம் திருப்பி நீங்கள் கொடுக்க வேண்டிய நாட்கள் வரும். கர்த்தர் விசாரியாமல் விடமாட்டார். கர்த்தர் விசாரியாமல் விடமாட்டார். இன்றைக்கு தாயும் தகப்பனும் என்ன நம்ம சேமித்து பிள்ளைகளுக்காக வச்சிருக்கிறோமோ இந்த சொத்துக்களை நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். கணக்கு பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசட்டும். தேவன் பேசுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் பேசுகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுகிறவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சோதித்து பாருங்க. திருட்டுத்தனங்கள் நம்மிடத்தில் இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். அன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வலப்பக்கத்தில் இடப்பக்கத்தில் 2 திருடர்கள் நின்றார்கள். ஒரு திருடன் பரதேசியில் அவரோடு கூட இருப்பா என்று சொன்ன வார்த்தையின்படி அவரோடு சேர்ந்தான். ஒரு திருடன் அவரோடு இணையலை. திருடன் என்று ஏன் சொல்கிறாங்க? மற்ற இடத்துல போய் கொள்ளையடித்து கொண்டு வந்தது, மற்றவங்க பொருளை அபகரித்து கொண்டு வந்ததுனால திருட்டுத்தனத்தின் பெயர். இன்றைக்கு பெண்களாக இருக்கிற ஒரு சிலருடைய வீடுகளில் மற்றவருடைய பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அதை திருப்பி கொடுக்காமல் இருக்கிறீங்களா? ஒருவேளை இது நமக்கு நல்ல யூஸ் ஆகும், அதை மறைச்சி வச்சுருக்கிறீங்கன்னா அது திருட்டு. ஒருவேளை அவங்க உங்களுக்கு பிரியாணி கொடுத்த பாத்திரமா இருக்கலாம், ஏதாவது ஒரு செஞ்ச ஒரு சாம்பார் பாத்திரமா இருக்கலாம். பாத்திரத்தை திருப்பி கொடுத்துடணும். பாத்திரங்கள் நமக்கு தேவையில்லை, அது திருட்டு. மற்றவருடைய பொருள்கள் மேலே இச்சித்து எடுத்து வச்சிருக்கிறீங்க. கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. நன்மையானாலும் தீமையானாலும் அந்தரங்கத்தில் செய்யப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் நியாயத்தில் நிறுத்துவார். நம்ம மற்றவங்களுக்காக போய் தேவ சமூகத்தில் அழுதுகிட்டு இருப்போம். ஆண்டவரே எங்களுக்கு அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்களேன்னு சொல்லி. ஆனால் மற்றவர்கள் நமக்கு கொடுத்த அந்த பிரியாணி பாத்திரம் உள்ளே இருக்கும், அதை திருப்பி கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் உள்ளே இருக்கும். நல்லா இருக்குது, இது நம்ம கொஞ்சம் வச்சு கொள்ளலாமே. இல்லை, கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை அரவணைக்க வேண்டிய கரம். அவர் எவ்வளவு ஸ்ட்ரிக்டாக தன்னுடைய பிள்ளைகளை நடத்துகிறார் பாருங்க. நான் அவர்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீ தொடக்கூடாது, நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு உன் வழிகளில் நடந்து போன்னு சொல்கிறார். அப்போ ஏற்பட்ட தேவன் சியோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன் என்று சொல்லுகிறார். நமக்காக வைராக்கியம் கொள்கிற தேவனாய் அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் வைராக்கியம் கொண்டிருப்பார் என்றால் அவர் வைராக்கியத்தை தடுத்து நிறுத்த யாரால முடியும்? யாரால முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். கர்த்தர் வைராக்கியம் உள்ள தேவன். கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். கர்த்தருடைய வைராக்கியம் நமக்காக இருக்கிறது, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக இருக்கிறது. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுக்கு விரோதமாக எழுமின எல்லா விரோதிகளின் சீற்றத்தை கர்த்தர் உடைத்து எறிந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் அழிந்து போவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பங்கை கர்த்தர் நியமித்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக கர்த்தர் வைராக்கியம் கொண்டிருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சுதந்திரங்களை எங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு நாங்கள் மற்றவருடைய சுதந்திரத்தை கொள்ளையடித்து விடாதபடிக்கு ராஜா கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது, உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.